அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம். 1986 ஆண்டை ஐக்கிய நாடுகளின் அதிகாரிகள் சமாதானத்தின் ஆண்டாக கழிக்க வேண்டும் என்று உலகெல்லாம் கேட்டுக்கொண்டார்கள். எல்லா ஸ்தாபனங்களின் தலைவர்களும் அந்த ஒரே சிந்தையோடு தங்களுடைய காரியங்களை நடத்த வேண்டும். எப்படியாவது பிளவுபட்டிருக்கும் நம்முடைய உலகத்துக்கு சமாதானம் வர வேண்டும் என்று முயன்றார்கள். So that year was known as the year of peace. அதே ஆண்டிலே 1986 ஆண்டிலே ஆகஸ்ட் மாதம் 15 தேதி வெளியான இதழ் இல்லஸ்ட்ரேட்டட் வீக்லி ஆஃப் இந்தியா என்ற இதழ் ஒரு சிறப்பு இதழாக இருந்தது. அந்த இதழிலே அதை நிர்வகிக்கும் ஆசிரியர்கள் எல்லோரும் ஒரு கேள்வியை திரும்ப திரும்ப இந்தியாவில் இருக்கும் எல்லா மக்களிடத்திலையும் கேட்க வேண்டும். சமாதானம் என்று கூறுகிறோமே, உள்ளாக இருக்கும் இந்தியனுக்கு ஏதாவது ஒரு வருங்காலத்தை பற்றிய நிச்சயம் உண்டா? இத்தனை ஆண்டுகளாக சுதந்திர தேசமாக வாழும் நமக்கு இன்னமும் வருங்காலத்தை பற்றிய உற்சாகம் உண்டா, உன்னிப்பு உண்டா, அதை பற்றிய கனவுகள் உண்டா என்று கேட்பதற்காக சாதாரண ஆட்களிடத்திலே do you have a dream? if so, what is the dream என்று கேட்க நிருபர்களை அனுப்பினார்களாம். வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு எல்லா பகுதிகளிலும் சமுதாயத்தின் எல்லா விதமான தளங்களிலும் இருப்பவர்களிடத்திலே கேட்டார்களாம். சினிமா உலகின் நட்சத்திரங்கள், மேலும் நம்முடைய தேசத்தின் பொலிட்டிக்கல் லீடர்ஸ், மாணவர்கள், இண்டஸ்ட்ரியலிஸ்ட், தெருவிலே இருக்கும் பிச்சைக்காரர்கள், ரிக்ஷா வண்டி இழுப்பவர்கள் எல்லோரிடத்திலும் போய் உங்களுக்கு ஒரு கனவு உண்டா? இந்தியா தேசத்திலே கனவு காண்பதற்கு வாய்ப்பு உண்டா? அல்லது எல்லாம் கருகி போயிற்றா என்று கேட்டார்களாம். அழகான அந்த இதழிலே அநேக படங்களை கொண்டு விவரித்திருந்தார்கள். எல்லோரையும் இங்கு அழைப்பதற்கு நேரமில்லை. 4 உதாரணங்களை உங்கள் முன்னாக அழைக்க விரும்புகிறேன். அவன் பேர் வியாபார் சிங். சீக் மதத்தை சேர்ந்த அவர் டெல்லி ரயில்வே ஸ்டேஷனிலே போர்ட்டராக வேலை செய்து கொண்டிருந்தார். 86 ஆண்டு, அவருக்கு 28 வயது. இன்று உயிரோடு இருப்பார் என்றால் 30 வயது உள்ளவராக இருப்பார். அவரிடத்தில் போய் கேட்டார்களாம், வியாபார், உனக்கு ஒரு கனவு உண்டா? வருங்காலத்திலே இந்தியாவிலே இப்பேற்பட்ட காரியங்கள் நடக்க வேண்டும் என்று சிந்தனை உனக்கு உண்டா என்று கேட்டார்களாம். அதற்கு அவன் பதில் சொன்னான், ஐயா, 1984 ஆண்டிலே நடந்த குழப்பத்திலே என்னுடைய வீட்டை தீ வைத்து பொசுக்கி விட்டார்கள். நானும் என் மனைவியும் பிள்ளைகளும் உயிர் தப்பினதே பெருசு. நான் கனவு காணும் வருங்கால இந்தியாவிலே குழப்பமே இருக்காது, இந்த விதமான அநீதி நடைபெறாது. அப்படிப்பட்ட இந்தியாவுக்காக நான் கனவு காண்கிறேன். அந்த இந்தியாவிலே ஏழைகள் இப்படி தவிக்க மாட்டார்கள் என்று கூறினானாம். ஷலோம், பீஸ், சாந்தி, சமாதானம் என்றெல்லாம் எத்தனையோ பதங்களை பயன்படுத்துகிறோம். வருங்காலத்திலே இப்படிப்பட்ட நிரந்தரமான ஒரு சமாதானம் கிடைக்குமா? அப்படி ஒரு நிலை அடைவதற்கு ஏதானும் வழிகள் உண்டா? கார்த்திக் தாஸ், அவர் இன்று உயிரோடு இருப்பார் என்றால் 47 வயது நிரம்பினவராக இருப்பார். அவருடைய வேலை தெருவிலே சினிமா படங்களுடைய விளம்பரங்கள் ஒட்டி இருக்கு பாருங்கள். அந்த பேப்பரை கிழித்து கிழித்து ஒரு சாக்கிலை போட்டு அதை கொண்டு போய் விற்பது. He was a rag picker. This was his occupation. And he made a livelihood out of such an occupation. They went and asked him, Mr. Karthik Das, do you have a dream? அவர் சொன்னாரா, ஐயா, எனக்கு என்னை பற்றிய பெரிய கனவுகள் இல்லை, எனக்காக நான் ஒண்ணுமே கேட்கல, என் பிள்ளைகளை பற்றி கவலைப்படுகிறேன். வருங்காலத்தில் அவர்களும் இதே துறையில இறங்கிவிட்டால் என்ன ஆகுது என்று வருந்துகிறேன் என்று சொல்லிவிட்டு கொஞ்சம் சிந்தித்து விட்டு, ஆண்டவர் பகவான் அதையெல்லாம் பார்த்துக் கொள்வார் என்று சொல்லி முடித்தாராம். எந்த ஆண்டவர்? எப்படிப்பட்ட ஆண்டவர்?
மனுஷனுடைய நிலைமையிலே உண்மையிலே அக்கறை உள்ள ஆண்டவரா? சரித்திரத்திலே விளையும் காரியங்களை தானும் ருசித்த ஆண்டவரா? மனுஷனாக இருப்பது இன்னது என்பதை உணர்ந்த ஆண்டவரா? எப்பேற்பட்ட ஆண்டவர்? அல்லது எங்களால் இயலாது என்று கூறுவதற்கு பதிலாக ஆண்டவர் பார்த்துக் கொள்வார் என்று சொல்லுவதுதான் இந்தியருடைய சாக்கு போக்கு சொல்லும் தன்மையா? அவர் பெயர் சிவராம். இப்பொழுது அவருக்கு 54 வயது இருக்கும். ரிக்ஷா இழுக்கிறவர். அவர் இடத்துல போய் கேட்டாராம், உங்களுக்கு ஒரு கனவு உண்டா? வருங்காலத்தை பற்றி ஏதாவது உன்னதமான சிந்தை உண்டா என்று கேட்டாராம். அதற்கு அவர் சொன்னாராம், ஐயா, எனக்கு 54 வயசாச்சு, இன்னும் ரிக்ஷா இழுத்துட்டு இருக்கேன். கனவு கண்டு இருக்கணும்னா முன்னாலேயே கண்டு இருக்கணும், இனிமே கனவு கண்டு பிரயோஜனம் இல்லை என்று சொல்லிவிட்டு, ஆனா ஒரு வாஞ்சை உண்டு, என் பிள்ளைகளுக்காக தவிக்கிறேன், அவர்களுடைய வருங்காலம் என்னாகும் என்று தெரியாமல் அதற்காக தவிக்கிறேன் என்று கூறினாராம். கூறிவிட்டு முன்போலவே ஆண்டவர் எங்களுக்கு உதவுவார் என்று கூறினாராம். எந்த ஆண்டவர்? எப்படிப்பட்ட ஆண்டவர்? இப்படி உதவுவேன் என்று சொன்னாரா? உதவி காட்டினாரா? எந்த வழியிலே உதவுவார்? 4 பேர் என்று சொன்னேன், 3 பேர் ஆண்கள். கடைசியில் இருப்பது எப்படியாவது ஒரு பெண்ணாக இருந்துதான் ஆக வேண்டும். அவள் பெயர் ஆஷா. ஆஷா என்ற பதத்தின் பொருள் தெரியுமா உங்களுக்கு? ஆஷா என்றால் என்ன? ஹோப், நம்பிக்கை. ஆஷா மீன்ஸ் ஹோப். அவள் பெயர் ஆஷா. இப்பொழுது உயிரோடு இருப்பாளே என்றால் அவருக்கு 38 வயசு இருக்கும். எங்க வாழ்கிறாள்? பாம்பேஸ் ரெட் லைட்ஸ் டிஸ்ட்ரிக்ட். விலை கூறி தங்களுடைய சரீரங்களை விற்கும் பெண்கள் வாழும் பகுதியாகிய பம்பாய் நகரத்தின் ரெட் லைட் டிஸ்ட்ரிக்ட்ல வாழ்ந்து வந்தாள். ஆஷா அவள் பெயர். அவள் இடத்துல போய் கேட்டார்களாம், அம்மா, உனக்கு வருங்காலத்தை பற்றி ஏதாவது நம்பிக்கை உண்டா? எதுவும் அசாதாரணமான காரியம் உனக்கு நடக்கும் என்று எதிர்பார்க்கிறாயா என்று கேட்டாராம். அவர் சொன்னாலாம், ஐயா, என்னுடைய சகோதரனே என்னை இந்த இழிவான நரகத்துக்குள்ளே கொண்டு வித்து விட்டான், காசு கூறி என்னை வித்து விட்டான். ஏற்கனவே 6 வருஷம் ஆகிப்போச்சு. ஆனா எனக்குள்ள நம்பிக்கை உண்டு. வருங்காலத்தை பற்றி எனக்கு பிரமாதமான கனவுகள் உண்டு. நானும் ஒரு காலத்துல ஒரு கணவனை பெற்று வாழ்வேன். எங்கள் இருவருக்கும் ஆழ்ந்த நம்பிக்கை இருக்கும். அன்போடு வாழ்வோம். எங்களுக்கு பிள்ளைகள் இருப்பார்கள். வீடு வைத்திருப்போம். கண்ணியத்தோடு வாழ்வேன் என்று கூறினாலாம். இப்படிப்பட்ட பெண்ணை நீங்கள் கண்டால் என்ன சொல்லுவீர்கள்? ஆஷா, திரும்பவும் உன்னுடைய வாழ்க்கையை நசித்துக் கொள்ளாதே. உன்னை போன்ற ஆட்களுக்கு பாரதத்திலே இன்னொரு முறை சான்ஸ் கிடைக்கவே கிடைக்காது. ஒரு தரம் போச்சுன்னா போயே போச்சு. ஏமா உன்னையே வதச்சு கொள்ளுற? இப்ப இருக்க நரகத்தை விட்டுட்டு இன்னும் ஆழமான நரகத்துக்குள்ள போறையே, எதிர்பார்க்காத. அப்போ உனக்கு ஒன்னும் ஏமாத்தம் இருக்காது என்று புத்தி சொல்லுவோமா? அல்லது ஆஷா, உன்னை போன்றவர்களுக்கு ஒரு ராஜ்யம் உண்டு, ஒரு ராஜா உண்டு, ஒரு புது வாழ்வு உண்டு என்று சொல்லுவோமா? கடவுள் பார்த்துக் கொள்ளுவார். எப்பேற்பட்ட கடவுள்! வாசிக்கப்பட்ட பகுதி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இல்லையா? யோவான் என்பவர் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரை இருக்கும் பகுதி. பிரித்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்க கையில வேத புத்தகம் இருக்கும் என்றால் திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வசனத்தை ஆராயும் பொழுது ஆஷாவை மறக்காதீர்கள். நம்முடைய தேசத்திலே பகிரங்கமாக அப்படி பிடிபடாதவர்கள் இருந்தாலும் உள்ளுக்குள்ளே சோகத்தோடு வாழுகிறவர்கள் அநேகம் உண்டு. என்னுடைய வாழ்க்கையை பாழாக்கி விட்டேனே, எனக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்புகளை இழந்து விட்டேனே, பொய்யினாலும் சூதுனாலும் வாதுனாலும் எனக்குள்ள இருந்த நம்பிக்கையே இழந்து விட்டேனே என்று தவிப்பவர்கள் அநேகர் உண்டு. என்னுடைய வாழ்க்கையை திரும்பவும் துவங்குவதற்கு ஒரு வாய்ப்பு உண்டா? அல்லது முடிந்தே போய்விட்டதா? இனி எல்லாம் முற்றுப்புள்ளி தானா? யோவான் 7வது அதிகாரத்தின் இறுதி பகுதியிலே பின்பு அவர்கள் தங்கள் தங்கள் வீட்டுக்கு போனார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. தேவாலயத்திலே இயேசு பிரசங்கம் செய்கிறார். இருதயத்தின் ஆழமான தாகங்களுக்கு ஏற்ற வண்ணமாக அவருடைய வார்த்தைகள் பொருந்தி இருப்பதனாலே அநேக திரளாக வந்து கேட்க வந்து உட்கார்ந்து இருக்கிறார்கள். அவர்களுக்கு உபதேசம் பண்ண பண்ண உள்ளாக இருக்கும் தாகங்களை அவர் கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து வருகிறார். தினந்தோறும் திரும்ப திரும்ப வருகிறார்கள் செய்தி கேட்பதற்காக. சாயங்காலமான பின் அவர்கள் தங்கள் இல்லங்களுக்கு போக இவர் மாத்திரம் மலையோரமாக இருக்கும் ஒரு பூங்காவுக்கு போய் அங்கு காத்திருக்கிறார். இரவெல்லாம் காத்திருந்து மறுநாள் சொல்ல வேண்டிய செய்தியை பெற்று வருகிறார். இப்படி மக்களுடைய தாகத்தை அவர் போக்க தேடி வரும் மக்கள் இவர் முகமாக திருப்ப அங்க இருக்கும் அதிகாரிகளுக்கு இது பொறாமை உண்டாக்குகிறது.
இவருக்கு எல்லார் மேலேயும் வாய்ப்பும் அதிகாரமும் உண்டாகிறது. நமக்கு இருக்கும் அதிகாரம் இனி செல்லாது என்ற பயத்தினாலே எப்படியாவது அவரை பிடித்து இனி அவர் போதிக்காமல் செய்துவிட வேண்டும் என்ற எண்ணத்தோடு அன்று காலையிலே அவர்கள் இயங்குகிறார்கள். என்ன செய்கிறார்கள்? அப்பொழுது விபசாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, 3வது வசனம், இவளை பற்றி அவர்களுக்கு அக்கறையே கிடையாது. இவள் வெறும் டேபிளையோ சேரையோ போல பயன்படுத்தப்பட்ட பின் தூக்கி எறியப்பட வேண்டிய ஒரு பொருள். ஆள் தத்துவம் இழந்து விட்டாள் என்ற தீர்ப்போடு அவளை கொண்டு வந்து ஏதோ ஒரு ஏதுவாக கொண்டு அவர் மேல் குற்றம் சாட்ட கொண்டு வருகிறார்கள். இவள் மனுஷி இல்ல. சமுதாயம் இப்படித்தான் நம்மளை நடத்துகிறது. ஒரு மாட்டு மந்தை திடீரென்று ஏதோ ஒரு சத்தம் கேட்டு பயந்து ஓட துவங்கிற்று என்றால் அதை நிறுத்துவது அதிக கடுமையான காரியம் என்று கூறுகிறார்கள். 100 200 இருக்கும் மாடுகள் ஓடத் தொடங்கிவிட்டால் பின்னாக வரும் சத்தம் தங்களுடைய குழம்பின் சத்தத்தையே கொண்டு திகிலடைந்து இன்னும் வேகமாக ஓடுமா. முன்னாக நிற்போமே என்றால் நம்மளை கீழே பிடித்து தள்ளி தன்னுடைய குழம்பில மிதித்து ஒன்றுமில்லாதவர்களா ஆக்கி விடுமாம். தன் இனத்திலேயே ஒன்று தடிக்கி விழுந்தாலும் நின்று அதை தூக்கி எடுப்பதற்கு அதற்கு சக்தி கிடையாது. ஏன்? நின்னாக்க பின்னால் இருக்கிறது வந்து மிதிச்சுடுமே, நிக்கவே முடியாது, ஓடணும். கீழே இருக்கிறது தன்னினமாக இருந்தாலும் மேல மிதிச்சுதான் ஓடணும், தூக்க முடியாது. ஈவு இரக்கம் என்ற பேச்சே கிடையாது, நிக்க நேரம் கிடையாது. பின்னால இருக்க சத்தம் பயம். என்ன சத்தம் அது? யாரும் கேட்கறது கூட நேரம் கிடையாது. யாராவது ஒரு வெறும் பட்டாசு விளையாட்டுக்காக வெடிச்சிருக்கலாம், அந்த சத்தத்துல பயந்து ஓட தொடங்கும். யாராவது ஒருவர் என்னதான் நடக்குன்னு பாக்குறதுக்காக கையை தட்டி இருக்கலாம், அந்த சத்தத்து கூட ஓடுமா. இதே வண்ணமாக இருப்பது மனுஷ சமுதாயம் கூட. எதை பற்றி, எதற்காக, எங்கு, ஏன் பயந்து ஓடுகிறோம் யாரும் கேட்கிறதே கிடையாது. ஒரே ஓட்டம். ஓடும்போது யாராவது நமக்குள்ளே வழுகி விழுந்து விட்டா நின்று தூக்குறதுக்கு நமக்கு பலன் கிடையாது, சக்தி கிடையாது. நின்னா என்னையும் பிடிச்சு மிதிச்சிடுவாங்களே என்ற எண்ணத்தில் அவர்கள் மேல் மிதித்துக் கொண்டே ஓடுகிறோம். விபசாரத்தில் இவளை கையும் மெய்யுமாக பிடித்தோம் என்று கொண்டு வருகிறார்களே, ஈவு இறக்கம் எதுவும் கொண்டு வந்தார்களா? இல்ல. அவளையும் கொண்டு இவர் மேல் குற்றம் சாட்டுவதற்காக, தான் கொண்டிருந்த சிந்தையை நிறைவேற்றுவதற்காக, இவளும் என் வர்க்கத்தை சேர்ந்தவளாயிற்றே, இவளுடைய கண்ணியத்தை நான் பறிப்பேனே என்றால் என்னுடைய கண்ணியமும் போயிற்றே, சிந்திக்க நேரம் இல்லை, அவகாசம் இல்லை. இது மனித சமுதாயம் இன்று கூட இப்படித்தான் இருக்கிறது. ஈவு இரக்கம், கண்ணியம், மனிதத்துவம் எல்லாவற்றையும் இழந்துவிட்ட மனித சமுதாயம். கையும் மெய்யுமாக இவளை விபசாரத்தில் பிடித்தோம் என்று கூறுகிறார்களே, அப்போ அவளோடு இசைந்து இருந்த ஆண்மகன் எங்கே? ஆண்கள் ஆளும் சமுதாயத்திலே இதுதான் நீதியா? நல்ல கேள்வி. இதுதான் நம்முடைய சமுதாயம். நீதி கிடையாது, ஈவு கிடையாது, இரக்கம் கிடையாது, கண்ணியம் கிடையாது, தன் இனத்தை காப்பதற்கு தனக்குள்ளே சக்தி கிடையாது. 4வது வசனம், போதகரே, இந்த ஸ்திரீயை விபசாரத்தில் கையும் மெய்யுமாக பிடிபட்டால் இப்படிப்பட்டவர்களை கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாய பிரமாணத்தில் நமக்கு கட்டளை இருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர்? மோசே நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர்? இந்த பெண் வெறும் நாக்காளி, சும்மா அவளை உபயோகப்படுத்திருக்காக கொண்டு வந்திருக்கோம். நீர் என்ன சொல்லுகிறீர்? மோசேயினுடைய நியாய பிரமாணத்தை மீற சொல்லுகிறீரா அல்ல அதன்படி நடக்க சொல்லுகிறீரா? மோசேயின் நியாய பிரமாணத்திலே கடுமையாக சொல்லிவிட்டான், பாவம் விட்டு விடுங்கள், வருங்கால சமுதாயம் வித்தியாசமாக இருக்கும் என்று சொல்லி இருப்பாரே என்றால் இனி நீர் போதிக்க கூடாது. மோசேயின் கட்டுப்பாட்டுக்கு நீர் மீறின உடனே உமக்கு இந்த அந்தஸ்து போய்விட்டது, இந்த பக்கம் நீர் வரக்கூடாது என்று அவரை கட்டுப்படுத்தி இருப்பார்கள். செய்யுங்கள், மோசே தான் சொல்லிவிட்டானே, கல்லெடுத்து அறியுங்கள் என்று சொல்லியிருப்பாரே என்றால் நீ ரோமாபுரியினுடைய ஆணைக்கு மீறிவிட்டாய். அப்படிப்பட்ட கொலை களத்தின் தண்டனையை விதிக்க வல்லவன் ரோமாபுரியின் அதிகாரி மட்டுமே, உமக்கு கிடையாது. எது பதில் சொன்னாலும் இயேசு மாட்டிக்கொண்டார் என்ற சிந்தையோடு துணிச்சலோடு கேட்கிறார்கள். நீர் என்ன சொல்லுகிறீர்? நல்ல மொழிதான் உபயோகப்படுத்தினார். போதகரே, மரியாதை செய்வது போல நடிக்கும் சமுதாயம். போதகரே, நீர் என்ன சொல்லுகிறீர்? அவர்கள் மேல் குற்றம் சாட்டுவதற்காக காரணம் உண்டாக்கும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார். இந்த தளத்திலே எழுதுவது முடியாது.
ஆனால் இந்த சாப்பலை விட்டு வெளியில போனா மண் உடைக்கப்பட்டு இருக்கிறது. அங்க நல்லா விரலை வச்சு எழுதலாம். எழுதுனா என்ன எழுதுறீங்கன்னு பக்கத்துல இருக்கவங்க படிக்கலாம். விரலை கொண்டு எழுதினாராம். ஒன்னும் பதிலே சொல்லல. விரலை கொண்டு எழுதவும் சுற்றி இருக்கிறவர்கள் எழுதுறதை படிக்காமல் திரும்பவும் மூர்க்க குணமாக கேட்கிறார்கள். அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருந்தபடியினால் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதல் கல் எறியட்டும் என்று சொன்னார். என்ன செய்கிறார் உலக ரட்சகர்? முதலாவது இந்த மாடுகளை போல ஓடும் இந்த ஜனத்திரளிலிருந்து அவளை காக்கிறார். தன்னுடைய கரத்தை விரித்து அவள் மேல் இவர்கள் மிதிக்காத வண்ணமாக அவளை காக்கிறார். எப்படி காக்கிறார்? நீதியோடு காக்கிறார். தன்னுடைய விரலை கொண்டு அங்கு எழுதினாராம். எழுதுறதை படிக்காம திரும்ப திரும்ப கேட்கவும் சொன்னாராம், உங்கள பாவமே இல்லாதவன் அவள் மேல் முதல் கல்லை எறியட்டும். இந்த ஒரே இடத்துல தான் புதிய ஏற்பாட்டில் இந்த பாவம் என்ற பதத்தை உபயோகப்படுத்துகிறார்கள் என்று கிரேக்க மூல பாஷையை அறிந்த பண்டிதர்கள் கூறுகிறார்கள். அப்படிப்பட்ட உபயோகத்துக்கு என்ன பொருள்? சிந்தையிலும் கிரியையிலும் பாவம் செய்யாதவன் கல்லெடுக்கட்டும். பொய்யன் என்று அவனை நீ நியாயம் தீர்க்கிறாயே, உனக்குள்ள பொய்யை பற்றிய எந்த கவர்ச்சியும் இல்லைனாக்கா நீ கல்லெடுத்து அடியலாம். அசுத்தன் என்று சொல்லுகிறாயே, அவனை அசுத்தப்படுத்தி விட்டு நீ அவன் மேல் மிதித்து போகிறாயே, உனக்குள்ளே அசுத்தத்தை பற்றிய வாஞ்சை இல்லை என்றால் நீ கல்லெறியலாம். விபசாரி என்று தீர்க்கிறாயே, உனக்கு விபசாரத்தை பற்றி அக்கறையே இல்லை என்றால் நீ நீதிமான், கல்லெடுத்து அடிக்கலாம். விளைவு மட்டுமல்ல, அந்த விளைவை சாதிக்க வைக்கும் சிந்தையும் உனக்குள்ளே இல்லை என்றால் கல்லெடு என்று சொல்லிவிட்டு திரும்பவும் குனிந்து எழுதினாராம். அரமேக் என்றும் மூல பாஷையிலே இதே பகுதியை படித்து வைத்தால் அந்த ஒவ்வொருவனுடைய பாவத்தையும் அங்கு எழுதினார் என்று கூறப்பட்டிருக்கிறது. ஒருவேளை வெள்ளை சட்டை போட்டு ஒதுங்கி நிற்கிறாயே, 3 நாட்களுக்கு முன்பாக நீ எங்கே இருந்தாய் என்று எழுதியிருக்கலாம். வெள்ளை சட்டை போட்டவன் சுத்தி பார்த்து மற்ற வெள்ளை சட்டைக்காரர் இருக்கும் பொழுதே போய்விட்டால் நம்மளை ஒன்றும் குற்றம் சொல்ல மாட்டான் என்று மெதுவாக வழுகிவிட்டான். அப்படி நீல சட்டை போட்டவனே 10 நாளைக்கு முன்னால் நீ எங்க இருந்தாய் என்று எழுதியிருக்கலாம். என்ன எழுந்தாலும் எனக்கு தெரியாது. ஆனால் அவருடைய பாவங்களை தெளிவாக எழுத தொடங்கினார். இருமாப்போடு நின்றவர்கள் உள்ளாக என்னுடைய நோக்கங்களை இவனுக்கு என்ன தெரியும் என்று பெருமை அடித்தவர்கள் நன்றாக உணர்ந்து கொண்டார்கள். இது சாதாரண ஆள் அல்ல, இது சரித்திரத்தையே மாற்ற வந்த பிரஜாபதி. இவருக்கு உணராத சத்தியம் எதுவும் கிடையாது, இவருக்கு புலனாகாத சிந்தை எதுவும் கிடையாது என்று உணர்ந்து ஒருவன் பின் ஒருவனாக போய்விட்டார்களாம். என்னதான் சாதிக்கிறார் ஐயா? கரத்தை விரித்து பிடித்து, மனுவர்க்கமே, மாட்டு மந்தையை போல மிரண்டு ஓடும் மனுவர்க்கமே, இவளை நீ அழிக்க முடியாது என்று அவளுக்கு தஞ்சம் கொடுக்கிறார். சரித்திரம் மாற வேண்டுமே என்றால், ஆஷாவை போன்றவர்களுக்கு நம்முடைய தேசத்திலே கண்ணியம் இருக்க வேண்டுமே என்றால், முதலாவது நாம் உணர வேண்டியது, இப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர் உண்டு. சமுதாயம் மிரண்டு ஓடும் வெறும் ஆட்டு மந்தையாக இருந்தாலும் சரி, அதை தடுத்து நிறுத்த அதிகாரம் கொண்ட அக்கறை உள்ள ஒரு ஆண்டவர் உண்டு. கரத்தை விரித்து நிறுத்தி நீ அவளை தொடக்கூடாது என்று சொல்லும் அதிகாரம் அவருக்கு உண்டு. அவர் இங்கு இருக்கிறார். The first thing he does is to give you the protection so that the mad stampeding world will not destroy you, cannot destroy you. He spreads his arms out and he stops the crowd. இரண்டாவது, யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம். இயேசு தனித்து இருந்தார். 9வது வசனத்தின் பின்பகுதி. இயேசு தனித்து இருந்தார், அந்த ஸ்திரீ நடுவே நின்றாள். 2வது பருவம் என்ன? இனி ஒருவருக்கு ஒருவர் சம்பாஷிக்க வேண்டிய நேரம். இனி நான் இந்த உலகம் எனக்கு என்ன செய்தது என்பதை யோசித்துக் கொண்டு வெறுப்பினாலோ துவேஷத்தினாலோ என்னையே பாழாக்கிக் கொள்ளும் நிலைமையை விட்டு தப்பிவித்து விட்டார். இப்படி என்னை அநியாயம் பண்ணி குற்றம் சாட்டினார்களே, அவர்களுக்கு நான் என்ன செய்கிறேன் பார் என்ற வீராப்போடு உள்ளுக்குள்ளே குமுறி வரும் உணர்ச்சிகளை தடுப்பதற்காக அவளை தனியாக தன் பக்கம் திருப்புகிறார். He releases you from the hang up with your environment, which environment is sinful.
And you, in retaliation, would want to do the same thing back to them. And he releases you from this bondage so that you can be alone with him. இப்படிப்பட்ட தனித்து இருக்கும் வாய்ப்பு இராவிட்டால் திரும்ப ஒருவனுடைய சரிதையை சீராக நடத்துவதற்கு துவக்கமே இருக்கவே இருக்காது. திரும்ப திரும்ப சுத்தி இருக்கும் சூழ்நிலையிலிருந்து வரும் ஆபாசங்களுக்கே நான் பதில் சொல்லிக் கொண்டே இருப்பேனே என்றால் எங்கிருந்து புது துவக்கம்? எப்படி துவங்க முடியும்? அவர்கள் ஒன்று சொல்ல நான் ரெண்டு சொல்லுவேனே என்றால் என் நிலைமை அதிலும் மோசமாகி விடுகிறதே. First, he stops the maddening crowd and saves you from being trampled. Secondly, he gets your attention onto himself, saves you to himself, so that for the first time you can listen and communicate with the one who can remake you. Asha, do you have a dream? Yes, I have a dream. But you are in a horrible stage. Asha, நீ இருக்க நிலைமை உனக்கு தெரியாதா? இதுல இருந்து யாராலையும் மீள முடியாதம்மா, அவ்வளவு மோசமா போயிட்ட. இல்லையா, எனக்கு மீள முடியும். எப்படி முடியும்? நான் நம்பினவர் ஒருவர் உண்டு. யார் அவர்? எப்போ வந்தார்? உன்னோட பேசினாரா? தனித்து என்னோட பேசினார். வசனத்தை பாருங்க, யோவான் 8. இயேசு தனித்து இருந்தார், அந்த ஸ்திரீ நடுவே நின்றாள். பாக்கி பேரெல்லாம் எங்க போனாங்க? Let's go to the third stage. Let me read on. இயேசு நிமிர்ந்த அந்த ஸ்திரீயை தவிர வேறொருவரையும் காணாமல், ஸ்திரீயே, உன்மேல் குற்றஞ்சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனை முன்னை ஆக்கினைக்குள்ளே தீர்க்கவில்லையா என்றார். அழகான கேள்வி. அவர்கள் அவளை எப்படி பயன்படுத்தினார்கள்? நாக்காளி, மேஜர், மனுஷத்துவம் இல்ல, என் இச்சையை நிறைவேற்றுவதற்கு உன்னை பயன்படுத்துவேன். ஆபாசமான சமுதாயம். என் சமுதாயம், உங்கள் சமுதாயம். விபசாரம் மாத்திரமல்ல, யாராவது மாட்டிக்கிட்டா அவர்களுடைய கண்ணியத்தையே பறித்து ஒண்ணுமில்லாம ஆக்கி தன்னை போல பொய் சொல்ல வச்சு, இல்லைனாக்கா உனக்கு ஒரு ஸ்டேட்டஸ் இல்லைன்னு சொல்லி அடிச்சு உதைக்கும் சமுதாயம் என் சமுதாயம், உங்க சமுதாயம். அவர் எப்படி கூறுறார்? பெண்ணே, ஸ்திரீயே, அழகான மொழி, அம்மா உனக்கு கண்ணியம் உண்டு. உன்னை என் சாயலில் நான் உன்னை சிருஷ்டித்தேன். உன்னுடைய கண்ணியம் என்றும் போகவே போகாது. அந்த கண்ணியத்திலேயே உன்னை அழைக்கிறேன். மகனே, மகளே. ஐயா, நான் பொய் சொன்னவன், அசுத்தமான காரியங்களை பங்கெடுத்தவன். எனக்கு கூட புது கனவுகள் உண்டா? உண்டு, நல்லா உண்டு. ஏன்? இப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர் இருக்கிறார். ஸ்திரீயே, கண்ணியத்தோடு அழைக்கிறார். அழைச்சிட்டு என்ன கேட்கிறாரு? ஸ்திரீயே, உன்னை குற்றம் சொல்றவங்க ஒருவன் இல்லையா? தெரியாதா? பார்க்கிறார் இல்லையா? அவருக்கு தெரியாதா? ஏன் கேட்கிறார்? அவளுக்கு தெரியணும் இல்லையா? இனி தன்னுடைய காதலை கேட்கும் சத்தம் இந்த ஜனத்தொரலின் சத்தம் அல்ல. நீ பாவி, நீ ஒண்ணுக்கும் உதவாதவன், நீ எதற்குமே பயன்பெற மாட்டாய், முட்டாள், என் குடும்பத்திலே இருக்கும் கசடினி என்றெல்லாம் சொன்ன சத்தம் காதலை கேட்டுட்டே இருக்கே, அது நீங்கணும் இல்லையா? குற்றம் சாட்டுகிறவன் யாரும் இல்லையா? ஏன் கேட்கிறார்? அவளுக்கு தெரியணும். தெரியல எனக்கு, அதுக்கே இல்லையா அவ பதில் சொல்லிட்டே இருப்பா. You respond only to that which gets your attention. If the accusation of your environment is getting your attention, you cannot listen to your creator then. Are you with me? நான் சொல்றது சரிதானா? சொல்ல மாட்டீங்களா? விளங்குதா? ஆங்கிலத்தில் சொன்னாலும் புரிஞ்சுக்குவீங்க இல்லையா? தமிழ்லேயே சொல்லணும்னு கட்டுப்பாடு இல்லையே, ரெண்டுலையும் கலந்து கலந்து சொல்லலாமா? If you are always responding only to your environment, where is there time for you to listen to the Creator's voice? இப்படி எத்தனை பேர் சிக்கி இருக்கோம் இல்லையா? நல்ல மொழி சொல்லிக்கொண்டே இருக்கும்போது என்ன சொல்றாங்க? அதெல்லாம் இருக்கட்டும், என்னை பத்தி அவன் எப்படி சொல்றானே, அது இருக்கட்டும். அவன் எங்க போனா? போயிட்டானே. இல்லையே, he is gone. He has saved you from that. He has put his arm around you, and there is no more trampeding cattle anymore. You are all alone with him. Don't you listen? ஐயா, நீங்க இப்படிலாம் சொல்றீங்க, அவன் என்ன பற்றி என்ன புகார்லாம் சொல்லியிருக்கான் தெரியுமா? என்ன அசிங்கமான காரியம் செஞ்சிருக்கான் தெரியுமா? கவலை இல்ல, இப்ப அவன் போயிட்டானே, அவன்கிட்ட இருந்து உன்னை தப்பி வச்சுட்டாரே, தன்னோட பேச சொல்றாரு. ஸ்திரீயே, மகனே, உன்னை குற்றம் சாட்டினவங்க யாரும் இல்லையா? யாராலையும் உன்னை குற்றம் சாட்ட முடியலையா?
சுத்தி பார்க்கறா, யாரும் இல்லை. Hallelujah. This is the third step. First, he protects you. Second, he gets one-on-one attention. Third, he releases you from the din of accusation that is constantly bothering you. தயவு செய்து கேளுங்க. சாதாரணமா இந்த மாதிரி ஒரு கூட்டத்தில் உட்கார்ந்து இருக்கும்போது பாவ மன்னிப்பு புது வாழ்வு என்று சொன்னா சத்தம் கேட்கறது என்ன தெரியுமா? வெளியில இருக்காங்க பாருங்க, அவங்க நம்மளை பற்றி சொன்ன அபிப்பிராயங்கள். ஆண்டவர் நம்ம கொண்டு இருக்கோம் அபிப்பிராயத்தை பற்றி நம்ம கேட்கறதே இல்லை. திரும்ப வெளியில போனதுக்கு அப்புறமும் அதே சத்தம் தான். இங்க வெளியாகும் வெளிப்பாடு என்ன? அவங்க உன் மேல ஒரு அதிகாரம் கிடையாது. நான் நிறுத்திட்டேன், நீ என்னோட பேசு. Let me take you to the fourth and the last stage. John chapter 8 verse 10 and verse 11. அதற்கு அவள் இல்லை ஆண்டவரே என்றாள். This is the first time she gave any respect to the male of the species. இதுவரைக்கும் ஆண்களை பார்த்தாலே வெறும் அருவருப்பு. ஏன்? சரியான நியாயம் உண்டு அதுக்கு. இப்படியும் ஒரு மனிதவருக்கும் இருக்குமா? இது மிருகம் வச்சு என்று வெறுத்த அவள் இது முதல் தடவையாக ஆண்டவரே என்று கூறுகிறாள். அவள் அவரை பார்த்து ஸ்திரீயே என்றாள். அவள் அவரை பார்த்து ஆண்டவரே என்றாள். பொருத்தம். And that is the beginning. He is your Lord, not anybody and everybody, not the sham forces of society that seem to minimize you and rob your dignity away. He is the only one worthy of being your Lord. ஆண்டவரே. இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். This is the fourth step. சொன்ன உடனே என்னுடைய மனசுல நான் யோசிக்கிறது என்ன தெரியுமா? என்ன போல அவ எழுந்திருப்பான்னா உடனே சட்டுன்னு திரும்பி பார்க்கறான். சட்டுன்னு திரும்பி பார்த்து வார்த்தை சொல்லாட்ட கூட அந்த கண் மூலமா கேட்கிறா, எப்படி ஆண்டவரே? இது வரைக்கும் என் பழக்கம் வேற விதமா இருக்கே, திரும்ப இந்த உலகத்துக்குள்ளேயே போக சொல்றீங்களே, எப்படி ஆண்டவரே? ஒருவேளை அவர் சொல்லியிருக்கலாம், அம்மா முதல்ல நீ தனியா செஞ்ச, உன்னால முடியாது, இப்போ நான் உன்னோட உடன்படிக்கை எடுக்கிறேன், நீ நானும் சேர்ந்து வாழுவோம், இந்த வாழ்க்கையில உனக்கு வெற்றி. இது வேதத்தினுடைய பங்கா? நிச்சயமா. உங்க கையில வேத புஸ்தகம் வச்சிருக்கீங்கல்ல, திருப்புங்க என்னோட கேட. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துக்கு திருப்புங்க தயவு செஞ்சு. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 36வது அதிகாரம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 36வது அதிகாரம். 3 வசனத்தை பாருங்க. 25, 26, 27. திருப்பிட்டீங்களா? எசேக்கியேல் 36, 25, 26, 27. 3 வசனங்கள். புதிய உடன்படிக்கை. புதிய உடன்படிக்கை. யார் உடன்படிக்கை செய்கிறார்? ஆண்டவர் செய்கிறார். யாரோடு செய்கிறார்? உங்களையும் என்னையும் போன்றவர்களோடு செய்கிறார். என்ன சொல்றார்? முதலாவது, அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்த ஜலத்தை தெளிப்பேன், நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன், நீங்கள் சுத்தமாவீர்கள். I will wash you and I will make you clean. I will remove all the defilement that has been accumulated inside of you. How will you do it, Lord? The blood of Jesus Christ, God's Son, cleanseth us from all sin. சகல அக்கிரமங்களையும் நீக்கி சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். That is the first step, and it's part of the covenant that God makes with you. The old is gone. No longer the harassment of unresolved guilt pursuing you. போச்சு. பழைய காலத்துல உன்னை விடாம பின்தொடர்ந்து வந்த பாவத்தின் பழி நீக்கி விட்டார். Second, look at the second part of the covenant. உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாமிசத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். I'll take the stony heart out of you. Who made my heart stony? I did it myself. நானே தான் பண்ணேன். இந்த உலகம் செய்யற அக்கிரமங்கள், அதுக்கு அந்த அக்கிரமத்தின் மத்தியில குற்றம் சாட்டுறது வேற. இதை பார்த்த உடனே சரி, பழிக்கு பழி, ரத்தத்துக்கு ரத்தம் கொடுத்துடுறது.
என்று தீர்மானம் பண்ண எனக்குள்ள இருந்த உணர்ச்சியெல்லாம் போக்கிக் கொண்டு கல்மனமாக்கி விட்டேன். இப்போ மனுஷனா இருக்க முடியல. ஈவு, இரக்கம், அன்பு, தயவு எல்லாம் போச்சு. ஆண்டவர் என்ன சொல்றாரு? அதை நான் எடுத்துட்டு உனக்கு I'll give you a heart transplant. I'll give you a heart like my own heart, a heart that is made out of flesh, that can respond to initiation of love. வெளியில இருந்து அன்பு தேவை என்று உணர்ந்தேன்னா அன்பு கொடுப்பதற்கு உனக்கு திறமை கொடுக்கிறேன். மறுபடியுமாக மனுஷத்துவத்தை உனக்கு கொடுக்கிறேன். இழந்து போன கண்ணியத்தை உனக்கு கொடுக்கிறேன். ஸ்திரீயே, எமது முகவரி சத்திய வசனம், தபால் பெட்டி எண் 55, 9 வெங்கட்ராமன் தெரு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 625002. என்றும் மாறா தேவனை